وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال نبينا صلى الله عليه وسلم: ما هذه الأضاحي يا رسول الله؟ قال: سنة أبيكم إبراهيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் ஆகச்சிறந்த நாட்களாக நம்முடைய இஸ்லாத்தில் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் பிரத்யேகமான 2 அமல்களான குர்பானி என்கிற அமலும் ஹஜ் என்கிற அமலும் குர்பானி என்கிற அமலும் உலகத்தில் எல்லா முஸ்லீம்களாலும் ஒவ்வொரு வருடமும் அது பின்பற்றி செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்கிற அடிப்படையில் இமாம் பெருமக்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய 10 நாட்கள் பகல் பொழுதுகள் சிறந்ததா அல்லது ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சிறந்ததா, 10 நாட்கள் சிறந்ததா என்கிற அந்த ஆய்வில் இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், ரமலானுடைய கடைசி 10 இரவுகளும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் ஆகச் சிறந்த நாட்கள் என்று இமாம்கள் தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான 2 காரணங்கள். இந்த மாதத்தில் தான், இந்த துல்ஹஜ்னுடைய மாதத்தில் தான் முதல் 10 நாட்கள்ல நாம் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளிலும் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். இந்த துல்ஹஜ்னுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களில் தான் தொழுகையை தொழுக முடியும். அதே சமயத்தில் மற்ற 4 தூண்களான நோன்பும் நோக்க முடியும், ஜகாத்தும் கொடுக்க முடியும், ஹஜ்ஜும் செய்து விட முடியும். அவைதான் மற்ற மாதங்களில் செய்ய முடியாத ஹஜ்ஜை இந்த மாதத்தில் செய்ய முடியும். அதுபோக 5 கடமைகளான இஸ்லாத்தினுடைய 5 தூண்களும் இந்த மாதத்தில் நிறைவேற்ற முடிகிறது என்கிற அடிப்படையில் இந்த துல்ஹஜ்னுடைய மாதம் ஆகச்சிறந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனில எல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி சூரத்துல் அல் ஃபஜ்ரில் அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று சொல்லுவான். இப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அந்த 10 நாட்கள் என்பது அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்பதனை சொல்லுவார்கள். ஆகவேதான் ஆகச்சிறந்த மாதங்களில் 4 மாதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் என்கிற மாதத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். 4 சிறந்த மாதம் என்கிற அடிப்படையில் புகாரில் வருகின்ற ஹதீஸ்களில் துல்ஹஜ் என்கிற மாதத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்தே சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த மாதத்தில் பிரத்யேகமாக நாம் செய்கின்ற அமல்களில் ஒன்று ஹஜ்ஜி. நாம் அது குறித்து ஏற்கனவே பேசிவிட்டாலும் கூட அடுத்த கட்டமாக குர்பானி என்கிற அமல். குர்பானி என்றால் என்ன? குர்பானி என்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், நேரடி அர்த்தம் என்று பார்க்கிற போது தியாகம், அர்ப்பணிப்பு என்று நாம் சொல்ல முடியும். குர்பானி என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் நிறைவேற்றுகிறார்கள். இந்த பிரத்யேகமான அமல் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10, 11, 12 ஆகிய இந்த 3 நாட்கள்ல ஈது பெருநாளுக்கு பிறகு, ஈது பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி ஒரு பிராணியை, ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அல்லாஹ்வினுடைய பெயரால் அதை அறுத்து அதை ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுப்பது என்பது குர்பானி என்று நாம் சொல்கின்றோம்.
அதே போல கூட்டு குர்பானி என்றால் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ 7இல் ஒரு பங்காக வைத்து அதனை நாம் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுப்பது என்பது கூட்டு குர்பானி என்கிற அடிப்படையில் நாம் அதனை நிறைவேற்றி வருகின்றோம். இப்போ ஏன் இந்த குர்பானியை கொடுக்க வேண்டும்? இதில் மறைந்திருக்கிற விஷயம் என்ன? இப்போ நாம் கொடுக்கிற இந்த குர்பானியின் மூலம் அல்லாஹ்விற்கு என்ன கிடைத்து விட போகிறது? நாம் ஒரு பிராணியை வாங்கி அதனை அறுத்து அதனுடைய மாமிசங்களை நாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு நாமும் சாப்பிட்டு இதில் அல்லாஹ்விற்கு என்ன கிடைக்க போகிறது என்று பார்க்கிற போது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது, இது அறிவு சார்ந்தது அல்ல. இது அல்லாஹ் ஏன் இதை செய்ய சொல்கிறான்? நாம் அப்படி ஒரு கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அறிவோடு இதை ஒப்பிட்டு நம்முடைய அறிவு சார்ந்து இதை நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால் நான் இதை செய்கிறேன் என்கிற அந்த ஆன்மீக சிந்தனை மட்டும்தான் இதில் இருக்கணும். குர்பானியாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதில் உள்ள கிரிகைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நாம் செய்கிறோம். இதில் ஏன் இப்படி தவாப் செய்ய வேண்டும், ஏன் காபாவை சுற்றி வர வேண்டும், ஏன் நாம் மினாவிலே தங்க வேண்டும், ஏன் அரஃபாவிலே தங்க வேண்டும், ஏன் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் என்கிற இந்த கேள்விக்கு இடம் இல்லை. அதே போலதான் குர்பானியும் சரி, ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ ஏன் வாங்கி அறுத்து அதை நான் அல்லாஹ்வினுடைய பெயரால் அறுத்து அதை பங்கீட்டு செய்வதற்கு பதிலாக நாம் அதனுடைய பணத்தை தர்மமாக செய்து விடலாமே என்கிற கேள்வி எல்லாம் அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதாகத்தான் அமையும். அவைதான் இந்த குர்பானி அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதனை நிறைவேற்றியும் காட்டிவிட்டான், அதை செய்கின்ற வழியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் நமக்கு காண்பித்து கொடுத்தார். ஆகவே இந்த குர்பானியை அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அப்படியே நாம் பின்பற்றி செய்ய வேண்டும். இதுதான் இதில் மறைந்து இருக்கிற ஞானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா ஹாதி அலாஹி யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் இது என்ன குர்பானி என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குந்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத் என்று சொன்னார்கள். அதுக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு வமாலனா ஃபீஹா யா ரசூலுல்லாஹ், இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ரோமங்களுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்க்குண்டான விளக்கம் என்னன்னு சொன்னா, பொதுவாக அரபுகளிடத்துல ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அதாவது எண்ணப்படாத விஷயங்களுக்கு, எண்ண முடியாத விஷயங்களுக்கு ஒரு கூட்டத்தாரினுடைய ஆடுகளில் இருக்கிற ரோமங்கள் அளவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, வனு கல்பு வைத்திருக்கிற ஆடுகள் எந்த அளவுக்கு ரோமங்களோடு இருக்கிறதோ அந்த ரோமங்கள் அளவுக்குண்டானது என்று ரசூலுல்லாஹ் எண்ண முடியாத விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இந்த வழக்கத்தை பேச்சு வழக்கில் இதை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இதிலும் கூட நாம் அறுக்கிற பிராணியில் இருக்கிற அந்த முடி, அந்த ரோமங்கள் அளவு என்று பொருள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எண்ண முடியாத அளவுக்கு லட்சங்கள் கோடிகளான நன்மைகள் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா என்பதை சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த அளவுக்கு நன்மைகள் இதில் கொடுக்கப்படுகிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த குர்பானி என்பது வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை காண்பித்து கொடுத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல வருடங்கள் நிறைவேற்றினார்கள், சஹாபாக்கள் அதனை செய்தார்கள், இமாம் பெருமக்கள் செய்தார்கள். 1400 வருடங்களாக இந்த குர்பானி என்கிற விஷயம் வணக்கம் என்பதை தாண்டி இது ஒரு பாரம்பரியமான விஷயமாகவே நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஷாயிர் என்று சொல்வான். இந்த குர்பானியை பற்றி பேசுகிற இடங்களில் தான் ஷாயிர் என்கிற வார்த்தையை பேசுவான். அல்லாஹ்வுடைய அடையாளம், சின்னங்கள் என்கிற பொருள். இந்த குர்பானி என்பது வணக்கம், நன்மை என்பதை எல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீம் என்றால் தொழுவானோ, ஒரு முஸ்லீம் நோன்பு வைப்பானோ, அதுபோன்று ஒரு முஸ்லீம் குர்பானி கொடுப்பான் என்கிற பாரம்பரிய அடையாளம் இந்த குர்பானிக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவைதான் இந்த குர்பானி, இதை குர்பானியாகத்தான் நாம் நிறைவேற்ற முடியும்.
அதற்கு பகரங்கள் என்பது கிடையாது. ஒருவருக்கு குர்பானி கொடுக்க முடியவில்லை, நான் அதற்கு பகரமாக ஒரு 10,000 ரூபாயை நான் தானம் செய்து விடுகிறேன், நான் ஒரு 15,000 ரூபாயை தானம் செய்து விடுகிறேன் என்று சொன்னால் அது குர்பானி கொடுத்ததாக ஆகாது. தர்மத்திற்குண்டான நன்மைதான் அவருக்கு கிடைக்கும். அதே போல்தான் ஹஜ்ஜி. அவர் ஒரு 5 லட்சம் ரூபாயை நான் ஹஜ்ஜிக்கு செல்லாமல் யாருக்காவது கொடுத்து விடுகிறேன் என்றால் ஹஜ்ஜிக்கு செல்வதாக அது ஆகாது. அதனுடைய தர்மங்களுடைய நன்மை தான் கிடைக்கும். ஹஜ்ஜிக்கு சென்றால் தான் ஹஜ்ஜினுடைய நன்மை. அதுபோல்தான் குர்பானி கொடுத்தால் தான் குர்பானியுடைய நன்மை. அது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கூட குர்பானி கொடுத்ததாக அது அங்கீகரிக்கப்படாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில பல்வேறு மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மோசடிகள்ல இந்த குர்பானி சமயங்கள், இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய சமயங்கள்ல சில குறிப்பான மோசடிகள் நடக்குது. என்ன மோசடின்னு சொன்னா, ஒரு சில அறிவிப்புகள் வெளியிடுகிறார்கள். ஒரு 1600 ரூபாய் நீங்கள் கொடுத்து விட்டால் போதும், உங்களுடைய ஆடுகளை நாங்களே வாங்கி அதனை நாங்களே என்ன செய்வோம், அறுத்து ஏழைகளுக்கு பங்கு வைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அல்லது நீங்கள் ஒரு 6000 ரூபாயை கொடுத்து நீங்கள் ஒரு ஆடை வாங்கி கொள்ளலாம், எங்களுக்கு நீங்கள் ஒரு 6000 7000 ரூபாயை கொடுத்து விட்டால் போதும், ஒரு ஆட்டை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் என்கிறார்கள். அல்லது ஒரு 1600 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் உங்களுடைய மாட்டு ஒரு பங்கை நாங்கள் என்ன செய்வோம், எழுதி கொள்வோம், அது உங்களுடைய பங்கை நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் தானம் தர்மம் செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அடிப்படையிலேயே இது மாதிரியான மோசடிகள், பொதுவாக நாம் ஒரு பிராணியை பார்க்காமல் அது குர்பானியை நாம் கொடுக்க முடியாது. குர்பானியுடைய அடிப்படை நோக்கமே என்ன, நாம் அந்த குர்பானியை பார்த்து வாங்கி நம்முடைய கரங்களால் அந்த பங்குகளை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் குர்பானியுடைய சாரம்சமாகவே இருக்குது. இப்போ நாம் ஒரு பிராணியை பார்க்காமலேயே எங்கோ இருக்கிற ஒரு பிராணியை யாரோ ஒருவர் அறுத்து யாரோ ஒருவர் நமக்காக வேண்டி பங்கு வைக்கிறார் என்று சொல்லும் போது இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கும் என்பதை சிந்திக்கணும். அதே சமயத்தில் மார்க்கத்தின் அடிப்படையிலேயே இது மாதிரியான குர்பானிகளுக்கு அனுமதி கிடையாது. ஆக இது மாதிரியான மோசடிகள் சமீப காலங்களில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம குர்பானியை வாங்குகிற விஷயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை வாங்குகிற விஷயத்திலேயே அத்தனை செய்திகள் சொல்கிறார்கள். ஒரு ஆடை நீங்கள் எப்படி பார்த்து வாங்க வேண்டும், குர்பானிக்காக வேண்டி நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கினால் அந்த ஆடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த பிராணி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே பல்வேறு ஹதீஸ்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அவைத்தான் இந்த குர்பானி ஏதோ நாம் கடமைக்கு செய்கிறோம், ஒரு சடங்காக செய்கிறோம் என்பதல்லாமல், ஏதோ நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு யாருக்கோ நாம் சில தொகைகளை கொடுத்து அவர்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்வார்கள், நாம் அப்படி செய்துவிட்டால் நம்மின் மீது இருக்கிற கடமை நீங்கிவிட்டது என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்பானுடைய அசல் நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட அவர்கள் துணிந்த போது அந்த தியாகத்தினுடைய அந்த பரிசாகத்தான் அல்லாஹ் ஆட்டை கொடுத்தான். அப்ப இந்த ஒரு பிராணியை நாம் குர்பானை கொடுக்கிற போது அந்த தியாக உணர்வு நமக்கு வர வேண்டுமே தவிர ஏதோ கடமையை நிறைவேற்றுகிறோம் என்கிற அடிப்படையில் நாம் யாருக்கோ பணத்தை கொடுத்து விட்டு அது யார் இருக்கிறா என்று தெரியாமல், அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்பது கூட தெரியாமல் நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றிவிட்டோம் என்கிற அடிப்படையில் நாம் அமர்ந்து கொள்வது என்பது இது சரியான குர்பானியாக இருக்காது என்பதனை புரிந்து கொள்ளும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஹதீஸில மிக கடுமையாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி பெற்று ஆனால் குர்பானி கொடுக்காமல் நம்முடைய ஈது பெருநாளுடைய தொழுகக்கூடிய இடத்திற்கு வரவே வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒருவர் சக்தி பெற்று பொருளாதார அடிப்படையில் அவரால் குர்பானி கொடுக்க முடியும் என்கிற போது அவர் குர்பானி கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தொழுகைக்கே வர வேண்டாம் என்கிற அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கண்டிப்போடு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த குர்பானி என்கிற அமல் ஏதோ சர்வசாதாரணமாக ஏதோ நாம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், ஒரு சடங்கை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆகவேத்தான் இந்த குர்பானி என்கிற விஷயத்தில் நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த குர்பானி யாரின் மீது கடமை? எல்லோரும் கொடுத்துதான் ஆக வேண்டுமா? எப்படி தொழுகை எல்லோரும் தொழுகிறார்கள் அதுபோன்று குர்பானியும் எல்லோரும் கொடுத்துதான் ஆக வேண்டுமா என்றால், குர்பானி அது ஜகாத் யாரின் மீது கடமையோ ஜகாத்தினுடைய அளவு என்கிற அடிப்படையில் தங்கத்தை பார்க்காமல் இங்கே வெள்ளியை பார்த்து ஒருவருக்கு 612 கிராம் வெள்ளியினுடைய அடிப்படையில் நாம்